ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குது. சார், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படி, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் பார்க்கச்ச நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யதார்த்தமாக புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டை என்டையராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட் பை ட்ரெண்ட்லேயே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் சைடே ட்ராவல் ஆகிட்டுருக்கும், டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கும். அப்படி வேணால் ஓரளவுக்கு கணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் மோஸ்ட்லி எப்படி அமையும் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும். சரிங்களா? இதனால தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே வரும். நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்படி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வர்றது கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகும், கீழே சரியும் போது எல்லாருமே செல் பண்ணுவாங்க, சரியான வீழ்ச்சி வரும், உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் ஆயிரும். லாஸ்ட் வீக் கூட ஒருத்தருக்கு 1.5 lakh கிட்ட லாஸ். அதை நான் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் இல்லாமல் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு வெளியில் போகணும். அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் மார்க்கெட்டில் முழு நேரம் உட்காரணும். சரி, ஓகே, என்னையால் மார்க்கெட்டில் முழு நேரம் உட்கார முடியாது, நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் செல்லராக இருக்கணும். செல்லராக இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வந்துடுங்க. வந்துட்டு லாஸ்ட்டாக முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 47,000 இங்கே இருக்க கரெக்டாக இருக்குது பாருங்கள். 47,000, 47,100. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி 46,981 இங்கே ஷோ ஆகுதா, 47,000 அப்படிங்கிற மாதிரி ரவுண்டு ஃபிகரில் எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு 19 பாயிண்ட் கிட்ட தான். ஸோ இங்கே ஷோ பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கா, இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே போகிறேன். சரிங்களா? நான் ரெண்டுக்குமே, அதாவது கால் ஆப்ஷன்லையும் ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறேன், புட் ஆப்ஷனுக்கும் சரிங்களா இந்த மணி போகிறேன், ஒரு 200 பாயிண்ட் மேலே போகிறேன், அது இந்த மணி ஆகும். சரிங்களா? இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டில் நான் ஆட் பண்ணுறேன். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மணியில் எடுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஒரு 200 பாயிண்ட் கீழே போய் எடுக்கிறோம், வேறு எந்த விஷயமே கிடையாது. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி எவ்வளோ ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா 47,000 இந்த ரவுண்டு ஃபிகரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் இருக்கா, இதுக்கு இந்த மணி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு 47லேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போனீங்கன்னா 46,800. சரிங்களா? புட்டுக்கு அப்படி உள்ட்டா. சரிங்களா? 47,000லேருந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய 2 சார்ட்டையுமே நான் என்ன பண்ணுறேன், வியூ பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எங்கே என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நான் நிறையா தருணத்தில் ஒன்றுமே தெரில. நீங்கள் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நான் எப்போதும் சொல்லக்கூடியது, இப்போ பேங்க் நிஃப்டினா இருக்குது, ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். சரிங்களா? 3 hour கேண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தம் 6.25 மணி நேரம் ட்ரேடு. இது 3 hour கடைசி இருக்குது 15 minutes. சரிங்களா? நான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன், 3 கேண்டிலாக மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸாக மார்க்கெட் சரியில்லை. பட் இருந்தாலும் இந்த 3 hour ஃபஸ்ட்டு 3 hour பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? இங்கே பிரேக் அவுட் நடக்கலை, இங்கேயும் பிரேக் அவுட் நடக்கலை, இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, நம்மளால் ஒரு 10 பாயிண்ட் எய்ம் பண்ணியிருக்க முடியும். இங்கே பிரேக் அவுட் நடக்கலை, இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 6ல் 3 இதில் பிரேக் அவுட்டே ஆகலை. 3 hour கேண்டில், ஃபஸ்ட்டு 3 hour கேண்டில், மித்ததெல்லாம் பிரேக் ஆகிருக்கு, சின்ன சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இவ்வளோ தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டில் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 hour கேண்டில். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செல் தான் பண்ண போகிறேன். ரெண்டையுமே நான் ஹெட்ஜிங் பண்ணுறேன். இது மேலே பிரேக் ஆகவும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணி வச்சிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணிடுறேன், இது வந்துட்டு புட் ஆப்ஷன். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே புட் ஆப்ஷனில்
750லேருந்து 620 கழிச்சிங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் கால் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கீழே இறங்க இறங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? 900 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 780. சரிங்களா? ஒரு 120 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. உங்களுக்கு லாஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பாயிண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணச்ச உங்களுக்கு லாஸ் வந்தாலும் கம்மியான லாஸ் வரணும். அதுதான் ட்ரேடில் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நோக்காமல் லாஸ் வந்தாலும் மினிமமான ஒரு லாஸ் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா கம்மியான லாஸ் வரும். பட் இந்த லாஸை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஹெட்ஜிங் போக மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 hour கேண்டில் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், கீழே இறங்கிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் கீழே போகும். சரிங்களா? புட் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நேராக வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த 3 hour கேண்டில் கான்ட்ராக்டை காட்டுறேன். இது 3 hour கேண்டில். இது பிரேக் ஆனோன்னே எனக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட்டை நான் எடுத்துருவேன். சரிங்களா? சப்போஸ் எனக்கு மிஸ் ஆச்சு, எனக்கு லாஸ் ஆகுது, மேலே ரிவர்சல் ஆகுது, மார்க்கெட் அடுத்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி கணிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ரிவர்ஸ் ஆச்சுன்னா தான் நீங்கள் அடுத்து இந்த ஒரு ஆக்ஷனை நீங்கள் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இது செகண்டரி தான். அப்போது இந்த ட்ரேட் இந்த 130 பாயிண்ட்டுங்கிறது வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா லாஸுங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் ஒரு சைடாக ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹியூஜ் லாஸ் வரும். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வந்துச்சு அப்படின்னா நிறையா எடுத்துப்பாங்க, ப்ராஃபிட்டை கம்மியாக எடுத்துப்பாங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்கும். எப்போதுமே லாஸை கம்மியாக எடுக்கணும். சரிங்களா? ப்ராஃபிட்டை அதிகமாக எடுக்கணும். அது இதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணாலே எனக்கு போதுமே, நான் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா ட்ரேடையும் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் எடுங்க. சரிங்களா? இதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் இங்கேயும் திரும்பி நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes கேண்டில் போட்டிருக்கேன். நெஃப்டியோட சார்ட்டை பாருங்கள். தொடர்ந்து ஒரு சரிதல். இது எப்படி இருக்கோ இதுவும் அதே மாதிரி, அதாவது எக்ஸாக்டாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும். இது ரெண்டுமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் கிஃப்ட் நெஃப்டியை பார்க்குறது, அதனுடைய சார்ட் எடுத்து செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இதே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் சரிதா இல்லையாங்கிறத இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகி பாருங்கள். உங்களுக்கே ஒரு புரிதல் ஒரு நாளையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. பிகினராக இருக்கிறீங்கன்னா 3 hours கேண்டிலை பயன்படுத்துங்க. எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடுக்கும் முன்னாடி இங்கே யதார்த்தமாக ஒன்று ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த 3மே பாசிட்டிவில் இருக்குது, 2 நெகட்டிவில் இருக்குது. இதுதான் வெயிட்டேஜ். சரிங்களா? HDFC, ICICI இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். HDFC, ICICI, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோட்டக். சரிங்களா? அதே தான் இங்கே ஷோ ஆகுது. இப்போது இதில் இருக்க பர்சன்டேஜை கூட்டுங்க. சரிங்களா? இங்கே 66, இங்கே ஒரு 6. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 53. இதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 1.25% வரும். இந்த 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா ஆக்சிஸையும் SBIனும் பாருங்கள், இந்த 3 சேர்ந்துமே 1.25 சம்திங் தான் வருது. சரிங்களா? பட் இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டினாலே உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா 3%க்கு உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மேலே வந்துடும். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த 2 பேங்க் நல்ல பர்சன்டேஜில் நெகட்டிவாக இருக்கிறதுனால பேங்க் நெஃப்டியும் பாருங்கள், நெஃப்டி பேங்க்கும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் பேங்க் நெஃப்டியும் மூவ் ஆகிட்ருக்கும். அதுதான் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக மாறலாம், லாஸை கம்மி பண்ணலாம். எப்போதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், லாஸை கம்மி பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு என்ன சொல்ல, அதாவது நிறையா டம்மியாக அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நிறையா இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் எடுத்து பழகலாம். அதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.
3லேருந்து 6 மாதம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு புரிதல் வரும். அப்புறம் நீங்கள் ரியல் மணியை போட்டு உங்களுடைய ப்ராக்டிஸை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.